ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரெசிபி அப்படின்னா அது ரொம்பவே சிம்பிள். ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இந்த ரெசிபி பண்ணிடலாம். அண்ட் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் பண்ணாலும் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அந்த சீசனில் வெயில் காலத்தில் நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பழாப்பழம் வந்து பயங்கர சீசன் சொல்லி வாங்கி நம்ம நிறையா சாப்பிட்ருப்போம். அதுலேயும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு பலாப்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்து 10 பலாச்சோலை பக்கத்துலேயே நம்ம கண்ணு முன்னாடியே ஃபேமிலியே நம்ம கூட பார்க்க வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம ஒன்றே ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னு வந்து தோணும். அதையும் மீறி அவங்க கண்ட்ரோலையும் மீறி ஒரே ஒரு பலாச்சோலை தானே, ஸோ சுகர் நம்மளை என்ன செய்ய போகுது, மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி ஒரே ஒரு சோலை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்ருப்போம். அதையும் மீறி அவங்களால ஆசையை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அவங்க எல்லாருமே அந்த பலாச்சோலையில் இருக்கிற கொட்டையை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட அந்த பலாப்பழத்தில் உள்ள கொட்டை வந்து உங்களோட சுகர் லெவலை வந்து ஏற்றாது. ஸோ இந்த பலாக்கொட்டையை நம்ம எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குது. சில பேர் வந்து கத்திரிக்காய் பலாக்கொட்டை போட்டு கூட்டு பண்ணி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா வறுத்து சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து பலாக்கொட்டை வந்து பிடிக்காது, அதில் டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அதில் நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளேவராக கரம் மசாலா இல்லை சாட் மசாலா இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு அதை சாப்பிடுவாங்க. பட் பலாக்கொட்டையை நீங்கள் எடுத்துட்டு அந்த பலாச்சொலையிலேருந்து எடுத்துட்டு நீங்கள் அப்படியே நிழல் காய்ச்சலாக போட்டிங்க அப்படின்னா அந்த சொலையிலேருந்து அந்த இருக்கிற கொட்டையோட ஈரப்பதம் எல்லாமே உங்களுக்கு தன்னாலே அது வந்து போயிடும். ஸோ ஈரப்பதம் போன அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு குச்சியில் சொருகி டேரெக்டாக உங்களோட அடுப்பில் வந்து சுடுங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே சமைச்சிட்டே இருப்பாங்க. இந்த கொட்டையை அப்படியே ஒரு 10 கொட்டையை வந்து எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கறி அடுப்பில் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அது அந்த கறியில் உள்ளதை ஹீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படன்னு வெடிக்கும். ஸோ வெடித்த உடனே வந்து அதுலேருந்து கிளறி எடுத்து உரிச்சு கொடுப்பாங்க. ஸோ நானும் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பா வந்து இப்போ கறி அடுப்புக்கெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்க வேணாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற அடுப்பில் நீங்கள் டேரெக்டாக சுட்டு சாப்பிடுங்க. அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். நீங்கள் என்ன தான் வந்து கூட்டு பண்ணேன், கறி பண்ணேன், பொரியல் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் டேரெக்டாக இந்த மாதிரி பழாக்கொட்டையை சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட் வந்து வரவே வராது. இதையும் மீறி இந்த பழாக்கொட்டையை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு இந்த மாதிரி பலாக்கொட்டையை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அதை அப்படியே நல்லா வறுத்திங்க அப்படின்னா அதோட ஈரப்பதம் எல்லாமே போயிடும். வறுத்துட்டு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ரெசிபினாலும் அது மேலே நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். குட்டி குழந்தையில நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நிறையா சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு வந்து நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரியான கண்ட்ரோலே இல்லாமல் நிறையா ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியது இந்த பலாக்கொட்டையில் வந்து இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப 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 உபயோகப்பட போகுது. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரியான பழாக்கொட்டை ரெசிபி நம்ம பண்ணி சாப்பிடும்போது இந்த அடிக்கிற வெயிலுக்கு உங்களோட கண் பார்வை சரி, உங்களோட சருமம் சரி, உங்களோட கூந்தல் சரி, இது எல்லாத்தையுமே வந்து பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பலாக்கொட்டையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. சொல்லப்போனால் பொட்டாசியமாக இருக்கட்டும், நார் சத்தாக இருக்கட்டும், புரதச்சத்தாக இருக்கட்டும், இரும்பு சத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே இதில் அதிக அளவு இருக்கிறதுனால உங்களோட கண் பார்வை, உங்களோட சருமம் அண்ட் கூந்தல் எல்லாமே உதிர்விலேருந்து எல்லாமே உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ வாங்க இது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நான் சுட்டது. உள்ளே வந்து நம்ம எந்த விதமான மசாலா ஒரு ஜாக் ஃப்ரூட்லேருந்து எடுத்த சீடு நேச்சுரலாக சுட்டு சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதில் எந்த விதமான கூட்டோ பொரியலோ வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ இது உள்ளே இருக்கிற சீடை அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம் சுட்டு. ஸோ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெளியில் வந்து அந்த நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்ல மாவாகவும் நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரிலாம் கிழங்குல இருக்கும் பார்த்தீங்களா, வாங்கினோடனே கிழங்குல இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே நேரத்தில் டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இது மாதிரி நம்ம அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது என்ன உங்களுக்கு தெரியும், உள்ளே எப்படி பாருங்கள், எப்படி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்னு. உள்ளே வந்து கலர் மாறவே இல்லை, வெளியில் மட்டும்தான் சுட்ட ஃப்ளேவர் இருக்குது. அதுலேயே உள்ளே வந்து அழகாக வெந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பலாக்கொட்டையை தூக்கி போடாமல் ரெண்டு பலாச்சோலை வாங்கினாலும் அதோட கொட்டை இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, உங்களுக்கு லாங் ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணலாம், இந்த வெயில் காலத்துக்கு உங்களோட சருமத்தை எப்படி நீங்கள் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பாசிட்டிவ் சேனலில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நான் பாசிட்டிவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு குட்டி குழந்தைங்க நிறைய டிவி பார்க்குறாங்க, ரைம்ஸ் பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்படி நான் என்கரேஜ் பண்ணணும்னு தெரியல, உங்களுக்கு நிஜமாகவே முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் ரைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் வேலையே இல்லாத அப்போது நீங்கள் ரைம்ஸ் போட்டு உங்கள் குழந்தைங்க அடம் பண்ணி நீங்கள் பக்கத்தில் இருந்தும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ரைம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பாசிட்டிவ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.